கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மினால் ஆகும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, ஒரு அதிசயம் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு கூட அதை எதிர்பார்க்க வேண்டும். ஒரு முறை மார்த்தாள் என்னும் ஒரு சகோதரி இயேசுவிடத்தில் மரித்து போன தன் சகோதரனுக்காக வேண்டுதல் செய்ய வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவும் அந்த சகோதரிக்கு பதில் கொடுத்தார். ஆனால் அந்த சகோதரி அதை நம்பவில்லை. ஆகவே அவர்கள் இயேசுவை எந்த இடத்திலே சந்தித்து வேண்டுதல் செய்தார்களோ அதே இடத்தில் இயேசு நின்று விட்டார். ஏன் இயேசு அங்கு நின்று விட்டார் என்று சொன்னால், ஏன் தேவனால் மேற்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய அவநம்பிக்கை தேவன் செயல்படுவதை, தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுவதை தடுத்துவிட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கூட அப்படித்தானே இருக்கிறீர்கள். ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். தேவன் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த அற்புதத்தை செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் நீங்கள் அதை நம்பாமல் போகிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், ஆனால் அதை நம்பவில்லை. அப்படித்தானே நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவரால் முடியும். ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நான் எதிர்பார்க்கிற இந்த காரியத்தில் எனக்கு இயேசு அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்ப்பதோடு மாத்திரமல்ல, அதை நம்பிக்கையோடு கூட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். காரணம், வேத வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி. நிச்சயமாக இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு செய்வார். நீங்கள் இயேசுவிடத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னியுங்கள், நான் உங்களை நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள், நான் எதிர்பார்க்கிற இந்த காரியத்தில் நான் நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு இயேசுவே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாய் எங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை தெரியப்படுத்துங்கள். நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில், இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இயங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காகவும் நான் வேண்டுதல் செய்கிறேன். உன்னதமான தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுவீராக. அன்றைக்கு தகப்பனை மரியாளுடைய ஆண்டவரே கண்ணீரை கண்ட தேவன், ஆண்டவரே மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்புனீங்களே, மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்ட அந்த நாறிக்கொண்டிருக்கிற அந்த சரீரத்தை உம்மாலே ஆண்டவரை எழுப்பக்கூடும் என்று சொன்னால், இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, ஏக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய இயேசுவே உம்மால் கூடும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் முடியாது போன்று முடியாத காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது இனி அவ்வளவுதான், இதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு கூட அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், கலக்கத்தோடு கூட இதை கேட்டு கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு நீர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னீங்களே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நம்புகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசுவே, அவங்களை எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் உமது வல்லமையான ஆண்டவர் கிரியை உண்டா
உண்டாகட்டும் ஆண்டவரே. உமது வல்லமை ஆண்டவரே அதில் விளங்கட்டும். உம்முடைய மகிமை ஆண்டவரே உண்டாகட்டும். இயேசுவே உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, யாரெல்லாம் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, இயேசுவே அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே அவங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். உமக்கு சித்தமானது அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வியாதிப்பட்டிருக்கிற அந்த சரீரத்தில் இயேசுவே உங்கள் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவே உங்கள் நாமத்தால் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். மகிழ்ச்சி உண்டாகட்டும். பிரச்சனைகள் மாறட்டும். போராட்டங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தால் எல்லா விதமான விரோதமான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தால் முடியாது இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து இவங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க. இயேசுவே உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள, இயேசுவே உம்மை ஆண்டவர் உறுதியாய் நம்ப அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே உங்கள் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.